மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப தரமான ஒரு வீடியோ தான், சரிங்களா? ஏன்னா இதில் 12 கிலோ எடுத்துருப்பேன். 12 கிலோ அட்டாக்கிங் பண்ணி பங்கமாக தான் விளையாடுவேன். எப்பவுமே நான் சர்வே பண்ணி விளையாடுறதுலாம் கிடையாது, எந்த மேட்ச்லையுமே சரி. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? நான் அட்டாக்கிங்கு அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக ஒரு ஸ்குவாட் இருந்தாவே அட்டாக் தான், சரிங்களா? இவங்களுக்கு சரியான ஒரு அடி எட்டு, சரி சுற்றின்னு போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு போவேன். போயிட்டு உடனே ஒருத்த மாட்டிப்பா பாருங்க, என் டீமேட் கில்லே தான். அவன் பாவம், அது 2 கிலோமே நான் ஓசி கில் எடுத்துட்டேன். அவன் அழுகுறான், என்னடா இது அப்படின்னு. நான் என்ன பண்ண முடியும்? அவனை அழுத்தா அழுத்தி நிற்கிறேன், சாவே மாட்டுறானுங்க அவனுங்க. வேறு என்ன பண்ண முடியும் என்னாலையும், சரிங்களா? எப்பயோ முடிச்சிட்டேன். இதோட 2 கிலோ எடுத்துருக்கேன். 2 கில்லையுமே இன்னும் இருக்கானுங்க எனிமி. இப்போ அதையும் எடுப்போம் பாருங்களேன். ஏன்னா இது பாருங்க, ஓடுது பாருங்க, எவ்வளோ வட்டமாக ஓடுது பார்த்தீங்களா இல்லையா? வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? ஃபுல்லாக பாருங்கள். நான் பாதியிலே உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கேட்கல. கேம் பிளே பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதோட 3 கில்லு. இவனுங்களாம் மாட்டு ஊசி எங்கேருந்து எடுத்துன்னு வரானுங்க தெரியல. ஒரு அப்டேட் விட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஈவெண்ட்டு. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணி இதில் வெயிட்டாக கன்னுலாம் வருது, சரிங்களா? M249 Xலாம் இன்னும் பங்கமாக பவர் ஏற்றி வச்சுக்கிறானுங்க. சரியான டேடி, இது ஒரு மாஸ்டர் மாதிரி அது, சரிங்களா? அதே மாதிரி M10லாம் எடுத்துட்டிங்கன்னா, M10 சிப்பு போட்டு அடிச்சுன்னு வச்சுக்கலாம், பங்கமாக இருக்கும். நான் ஸ்கேர் எடுக்கலான்னு பார்த்தேன், என் டீமேட் எடுத்துட்டான். சரி ரைட் விடுங்க, இது வரைக்கும் போதும். இந்த அப்டேட்டில் இது பாருங்க, சரியான டி. நான் குளோவல் போடுறேன், ஆனால் அப்பயும் நான் ஆகிட்டேன். என்கிட்ட மாட்டு ஊசிட்டனால நான் தப்பிச்சிட்டேன், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என் டீமேட்டே ஏறி அவனுக்கு சாவச்சிருவானுங்க. மேலே இப்போ கிளாக் டவரில் இப்போ ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். நான் எப்படி சாவன்னு எனக்கே தெரில, ஆனால் உண்மையாகவே தெரில. ஒரு எனிமி பின்னாடி சுற்றி அடிச்சிருப்பானோ அப்படின்னு நான் வீடியோ தள்ளி பார்க்குறேன். அப்போ கூட அப்படி தான் காமிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சத்தன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி வீடியோ பார்க்குறது கம்மி தான். ஏன்னா நான் வீடியோ தொடர்ந்து போட்டுருந்தா ஒரு அளவுக்கு அது இதாக இருக்கும். நம்மக்கிட்ட நெட் பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால் வீடியோ தொடர்ந்து போட முடியல. இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும். இதை சொன்ன பார்த்தீங்களா, இதை எடுத்துருப்பேன். இதை எடுத்துகிட்டு இன்னும் அடி அடிக்கிட்டு போகிற மட்டும் பாருங்கள், சரிங்களா? ரீகாலே ஆக மாட்டேங்குது. இப்போ நான் சென்சிட்டிவிட்டி 200 வச்சு விளாட்னா ரீகால் ஆகுது. இதே நார்மல் சென்சிட்டிவிட்டியே வச்சு விளையாடணும்னு வச்சுக்கலாம், ரீகால்லாம் ஆக மாட்டேங்குது, நல்லா தான் அடிக்குது, ஓகேவா? அதே மாதிரி தான் விளையாடணும். நம்ம நார்மல் ஃபோனுங்கெலாம் இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்றாங்க, ஓகேங்களா? ஒரு பப்ஜியில் எப்படி திரும்பும் மூமெண்ட்டாக சும்மா திரும்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து வந்துருக்கானுங்க. நார்மல் ஃபோன்லாம் இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டாக யூஸ் பண்ணி விளையாடுங்க, சரிங்களா? ஏன்னா இது எத்தனை நாள் வச்சுருப்பானுங்க தெரியாது. ஒருவேளை பர்மனெண்ட்டாக வச்சுருந்தா கூட நல்லா தான் இருக்கும். பர்மனெண்ட்டாக வைக்காத அளவுக்கும் இப்போ பர்மனெண்ட்டாக வைக்கலன்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் யூஸ் பண்ணி ஜாலியாக விளையாடுங்க. ஏன்னா கேமு பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டில் எடுத்துன்னு வரானுங்க. இந்த அப்டேட்லாம் நல்லா தான் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், எழுந்துட்டேன். இப்போ அவனை அடிக்கிறேன், என்ன நான் எப்படி சத்தினே தெரியல. ஆனால் பின்னாடி என் டீம்மேட்டாக இருக்கான், நான் செத்துட்டேன். இப்போ என் டீம்மேட் ஒருத்தன் தான் பண்ணுவான், ஓடி போய்ட்டு ரீகால் பண்ணிடுவான். பண்ண உடனே அங்கே தான் இறங்கி என் கண்ணில் எடுத்துப்பேன், சரிங்களா? M249 X. அதுக்கப்புறம் டபுள் பேரல் வெறுப்பு, உண்மையாக சொல்கிறேன், சரியான வெறுப்பு. கூடிய சீக்கிரத்தில் இப்போ ஆகு கூட சிப்பு போடுற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டானுங்க. டபுள் பேரலும் அதே மாதிரி சிப்பு போடுற மாதிரி எடுத்துன்னு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பவர் கம்மி பண்ணி வச்சுக்கிறானுங்க. நான் M10 எடுத்துன்னு வந்துட்டேன், ஓகேவா? இப்போ 2 கன்னுமே மாஸ்டர் கன்று தான். இந்த மேட்ச்லாம் வெறியாக இருக்கும். நான் எத்தனை கிலோ எடுக்க போகிறேன், அது பாருங்க, 3 கிலோ தானே இருக்கிறேன். இப்போ கடைசியாக பாருங்கள் எத்தனை கிலோ தட்டி தூக்க போகிறேன்னு. இப்போ அடித்தேன் பார்த்தீங்களா, M249 X வச்சு ஏதாவது ரீகால் வச்சா டேமேஜ் எதனா கம்மியாக வச்சா அது என்ன டேமேஜ் தருதோ அந்த டேமேஜ் அக்யூரஸாக அப்படியே தருது, வேறு லெவல், ஓகேவா? இப்போ என் டீமெட்லாம் ரினியூ பண்ணிவிட்டு இது பண்ணுவேன் இந்த இடத்துல. ஆனால் அங்கேயே கொஞ்சம் நேரம் தாக்கு வச்சு நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டீமெட் சொல்லியிருந்தான். நான் எப்போயும் ஓடிட்டேன்டா, அவனுக்கு நேடு தூக்கி போட்டுங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஃபன்னு. நான் ஓடிட்டேன், அவங்க இன்னும் அங்கேயே நேடெல்லாம் தூக்கி போட்டு வெயிட் பண்ணிக்கிறான்னு குளோவெல்லாம் வச்சுங்கிறானுங்க. நான் ஓடி போய் இங்கே வெயிட் பண்ணிப்பேன். நீ எப்படி, ஏன்னா என்கிட்ட M10 இருக்குது, வந்தால் 2 பேர் ஒன்றா ஏறினா கூட செத்துருவானுங்க. அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குது. ஏன்னா பங்கமாக இருக்கு இல்லையா, அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக இருப்பேன். இந்த இடத்துல மட்டும் ஸ்கோப் ஆன் பண்ணி வெயிட் பண்ணினே இருப்பேன். ஏன்னா நம்ம போயா அடிக்கணும், மைனஸ் ஆகக்கூடாது. ஏன்னா மாஸ்டர் போனோம் நல்லாயிருக்கும். அதே பாருங்க, எவ்வளோ அடி பாருங்க, துளி கூட அடிக்காதால. அதை தான் சொல்கிறேன், ஒரு ஈவெண்ட்டு அட்டன் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணி இந்த மாதிரி வெயிட்டாக ஒரு கன்னுலாம் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் சண்டை போட தெரியாதுன்னா இந்த மாதிரி வெயிட்டாக ஒரு கன்று எடுத்துன்னு வச்சிங்களேன், லாங் ரேஞ்சில் சண்டை போடலாம். அதே மாதிரி ஸ்கின்னு இருக்குது, ஸ்கின் இல்லைலாம் அதெல்லாம் பார்க்காதீங்க.
நீ வந்து செம்ம அடி அடிக்குது, ஸ்கின் இல்லைனா கூட பயங்கரமாக அடிக்குது. இந்த இடத்துல அவனும் வேறு எனிமி ஓசி கில் எடுக்கலான்னு பார்த்தாப்புல M10 எவ்வளோ ரேஞ்சு தருது டேய், இவ்வளோ ரேஞ்செலாம் தருமா? பரவாயில்ல, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல 2 கில் தட்டி போய்க்குன்னா மொத்தம் 7 கிலு. இப்போ இந்த இடத்துல மட்டும் எத்தனை கில் அடிக்க போகிறோம் மட்டும் பாருங்களேன். சரியான ஒரு ஃபன்னான மேட்ச்சு, அது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியாக நான் ஒரு ஆள் தபருங்க, இப்போ வரைக்கும் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஆனால் போயா போடுவோன்னா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, இது வரைக்குமே தெரியாது. கில் மட்டும் தட்டி தூக்கினே இருக்கலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா எவ்வளோ கில் அடிக்கிறோமோ அவ்வளோ பாயிண்ட் ஏறும்னு சொல்லிட்டு வந்து கில்லு வந்து தட்டி தூக்கினே இருப்பேன். இந்த பாருங்க 2 கில் எடுத்துட்டா இன்னும் ஒரு அங்கேயே இறங்கும், அதுங்க அச்சு சாக வச்சிட்டேன். 3 கில்லு அந்த ஒரு இடத்துல மட்டும் 3 கில்லு, மொத்தம் 10 கில்லு. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேருமே எவ்வளோ அடி அடித்து ஜெயிக்க போகிறோன்னு மட்டும் பாருங்கள். அதுவும் எனிமி எத்தனை மேட்ச் தெரியுமா எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு எம்எஸ் ஏறி போய் நான் வந்து மாட்டின்னு இருக்கேன். அதே மாதிரி எனிமிக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்கள், ஒரு எனிமி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒடியாருவான், ஆனால் அவனுக்கு எம்எஸ். இது வந்து எனக்கு சாதகமாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கினேன். ஆனால் பாவம், ஏன்னா நான்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா. அந்த நெட்வொர்க் கம்பெனிக்காரங்க மேலாம் செம்ம அசி மாற்றிட்டுன்னு இருப்பேன். அந்த அளவுக்கு இவனும் திட்டுவான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆஃப்லைனு செம்ம பண்ணு. மேலே ஆல்ரெடி ஒருத்தன் டேமேஜ், அதனால் அவனை சும்மா அடிப்பான். இது பாருங்க, சும்மா அடிப்பான், அவனும் நாக்கு. இப்போ போயிட்டு சார் ஒருத்தன் தானேங்கிறான், அதான் ஒன் டாப் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா இல்லையா. எனக்கு ஒன் டாப் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பையப்பில் மாட்டு விசாரிச்சுன்னுக்கிறாப்பில். இவனே ஐத்தி பிடிச்சி இந்த மேட்ச் போய் அடிச்சிட்டேன். மொத்தம் 12 கிலோ எடுத்துருங்க, ஓகேங்களா. இப்போ கடிச்சா 2 கிலோ சேர்த்து. இந்த கேமில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே, ஓகேங்களா. அதுதான் மெயின். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப வெறுப்பேற்று தானே ஏறுது, ஒரு மேட்ச் ஏறுது, ஒரு பக்கம் மைனஸ் ஆகுது. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.